ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. உங்க சபைக்கு வந்து சொல்வது எப்பவுமே மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. आपका भवन पर आना मेरे लिए बहुत आनंद की बात। எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8. प्रेरितों का काम पहला अध्याय 8वां वचन। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8. प्रेरितों का काम पहला अध्याय 8वां वचन। पढ़ो वही। परंतु जब पवित्र आत्मा तुम पर आएगा तब तुम सामर्थ पाओगे और यरूशलेम और सारे यहूदिया और सामरियों में और पृथ्वी की छोर तक मेरे गवाह होंगे। आमीन। ஹalleluya. हालेलुया। சபை வளர்ச்சி என்ன எப்படியாக இருக்கணும் அப்படிங்கறது இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக கடைசியாக ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது ஒரு வாக்குத்தத்தமாகவும் இருக்கிறது, கட்டளையாகவும் இருக்கிறது. அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். परमेश्वर पवित्र आत्मा का द्वारा आखिर में एक आज्ञा देना, जब प्रभु मरने के बाद पुनरुत्थान हुआ, जीवित होकर एक आज्ञा दे रहा था, वही आज्ञा को याद दिखा है। ஹalleluya. हालेलुया। இங்கே தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை முதலாவது கொடுக்கிறார். पहले परमेश्वर एक वायदा वचन को हमें दे रहा है जहाँ पर ஆண்டவர் நம்மிடத்துல ஏதாவது ஒரு நம்மளை செய்ய சொல்வதற்கு முன்பாக அவர் வாக்குத்தத்தம் கொடுக்காமல் செய்ய சொல்லுவதே கிடையாது. परमेश्वर कुछ भी काम हमें देते हैं, करने के लिए बोलते हैं, पहले उसकी वायदा देते हैं, फिर करने के लिए कहते हैं। நமக்கு தேவையானவைகளை கொடுக்காமல் அவர் ஊழியத்திற்கு நம்மளை அழைக்க மாட்டார். हमें जरूरतों का बिना देकर परमेश्वर हमें नहीं बुलाता है। நமக்கு ஒன்று செய்யாமல் நீ எனக்கு கீழ்ப்படின்னு சொல்றதே கிடையாது. परमेश्वर ये नहीं कहते, कुछ भी नहीं करते, वैसी आज्ञा मानो नहीं करके बोलते। நம்ம 10 கட்டளைகளை பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம், முதலாவது கட்டளையை சொல்லும்போது சொல்லுவார், எகிப்திலிருந்து உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த நானே தேவன் அப்படின்றார். 10 आज्ञा में हम देख सकते हैं, जब मिस्र देश से परमेश्वर बुलाकर लोगों को वायदा देते, मिस्र गुलामी से बुलाने वाला मैं ही हूँ यहोवा परमेश्वर। என்னை தவிர வேறு தேவன் உனக்கு இல்லை. मेरा छोड़कर और कोई परमेश्वर है नहीं है। நான் உன்னை விடுதலை கொடுத்தேன், அதனால் நானே தேவன் அப்படின்னு சொல்றார். परमेश्वर कह रहे, मैंने तुझे छुड़ाया इसलिए मैं तेरा खुदा हूँ। நம்முடைய தேவன் நமக்கு ஒன்றை செய்து விட்டு தான் எதிர்பார்க்கின்றார். परमेश्वर यीशु मसीह हमारे लिए कुछ करने के बाद ही हमें करने के बोलता है। இங்கே ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வருகின்ற பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கும். यहाँ प्रभु का वचन कहते हैं, पवित्र आत्मा आपके ऊपर आते समय आपको एक बहुत बड़ा ताकत मिलेगा। அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நீங்க எல்லா இடத்துலயும் போய் சாட்சிகளாக இருக்கும். तभी उसकी बात कह रहे हैं, हर एक जगह में जाकर पूरी समारिया में गवाह बन के रहना। ஹalleluya. हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகின்ற பொழுது நாம் பலன் அடைகின்றோம். पवित्र आत्मा हमारे अंदर आते समय हम ताकत पाते हैं। நாம இந்த சபை எப்படியாக வளர்வது, நாம் எப்படியாக வளர்வது என்பதை பார்க்க போகிறோம். कलीसिया कैसा उन्नति में जाएगा, हम कैसा उन्नति में जाना, उसके बारे में आज हम देखते हैं। நீங்க ஒவ்வொரு வருடத்தினுடைய வாக்குத்தத்தை பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு செய்கின்ற காரியங்களாக இருக்கும். इधर देखो 2020 से हर एक साल की वायदा वचन खुदा हमें दिया है, उसी मुताबिक खुदा हमें लेके जाता है। நீங்க எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தங்களை அது ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டு நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. मुझे नहीं पता कितने लोग इस वायदा वचन को स्मरण करके दुआ कर रहे हैं, मुझे नहीं पता कितने लोग कर रहे हैं। இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு என்ன? आपकी इस साल की वायदा क्या बेटी? बेटा नहीं, बिना देकर बोलो। इस साल का हमारा कलीसिया का वायदा क्या है? ना 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 ना, तेरा नहीं बेटा, कलीसिया के अंदर दिया। स्वर्ग का द्वार खोलूंगा। ஹalleluya. हालेलुया। நம்ம எல்லாரும் நமக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு ஜெபிக்கணும். हमारे लिए खुदा जो दिया हुआ वचन को हम रखकर बोलकर दुआ करना चाहिए। தேவனுடைய வார்த்தையானது அது வீணாய் திரும்பி போகாது. परमेश्वर की वचन हमारे पास आकर बिना काम करके फालतू में नहीं जाएगा। அப்ப தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நாம பிடித்து ஜெபிக்கணும். इसलिए परमेश्वर जो वायदा देता, हर एक वायदा कर रखकर हम दुआ करना। நாம இன்றைக்கு இதுல பார்க்கிறோம், தேவன் அது சபை எப்படியாக வளரும் என்பதை குறித்து பேசுகிறார். यहाँ परमेश्वर कलीसिया के अंदर उन्नति कैसा आएगा उसके बारे में लिखा। நாங்க இங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நான் கடைசில இருந்து நான் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். जो यहाँ आने के बाद मैं वहाँ बैठकर दुआ कर रहा था।
எங்களுக்கு முன்பாக வந்தவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். भाई जोसेफ भाई का आने से पहले कितने लोग आया हाथ उठा के दिखाए। जोसेफ भाई आने से पहले, जोसेफ भाई आने के बाद नहीं, आने से पहले। நீங்க எல்லாரும் சீக்கிரம் வரணும். मेरा इच्छा क्या आप सब जल्दी आना है, நீங்க எல்லாரும் சீக்கிரம் வரணும். आप सब जल्दी आना है। சபைக்கு முன்பாக நீங்க வரணும். कलीसिया में जल्दी समय पर आना है। நான் அங்க உட்கார்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். मैं वहाँ बैठ कर दुआ कर रहा था। அப்போ நிக்கு சிஸ்டர் வந்து பின்னால இருந்து முன்னால வந்து உட்கார்ந்தாங்க. निकू बहन जो पीछे से लेकर आगे आगे बैठ रही थी। அதுதான் சபையினுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. मुझे वही कलीसिया के एक उन्नति का चीज क्योंकि पीछे से आगे आगे बैठ रही। பின்னால இருக்கிற நான் முன்னால வரணும். அதுதான் வளர்ச்சி. यही उन्नति। मैं पीछे था, अभी मैं आगे जाऊँ। நான் கொஞ்சமா இருக்கிறேன், அதிகமா வளரணும். मैं छोटा था, अभी ज्यादा बढ़ोतरी में जाऊंगा। நான் லேட்டா வர்றேன், இப்ப நான் சீக்கிரமா வரணும். मैं हमेशा लेट आता हूँ, लेकिन आने वाला दिन भर जल्दी आऊंगा। நாங்க 5 பேரா இருக்கிறோம், 50 பேரா மாறணும். हमारा कलीसिया में आम 5 लोग 50 लोग में बदलना है। நான் 50 ரூபாய்க்கு காணிக்கை கொடுக்கிறேன், 5000 ரூபாய் காணிக்கை मैं கொடுக்கிறேன். आज 50 रुपया डाला हूँ, आने वाला दिन पर 5000 डालूंगा। நான் பைக்ல வர்றேன், நாளைக்கு நான் கார்ல வரேன். आज मैं बाइक में आता हूँ, कल मैं कार में आऊंगा। நான் இன்னைக்கு பரிசுத்தாவியினுடைய வரங்கள் ஒன்று இல்லாம இருக்கிறேன். எல்லா பரிசுத்தாவியினுடைய வரங்களும் எனக்கு வேணும். आज मेरे अंदर पवित्र आत्मा का वरदान नहीं, मैं आने वाला दिन पर हर एक वरदान। நான் பேசினா இன்னைக்கு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு 3000 பேருக்கு முன்னால நின்று ஆண்டவரை குறித்து பேசணும். मैं जब भी बोलता हूँ कोई नहीं सुनता है, लेकिन आने वाला दिन पर मेरी बातों को 3000 लोग सुनेगा। என்னை எல்லாரும் முட்டாளுன்னு சொல்றாங்க. நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னா அதனால நான் என்னை எல்லாரும் அறிவாளின்னு சொல்லணும். सब लोग मुझे बेवकूफ कहते हैं, लेकिन मेरे मुंह पर परमेश्वर के वचन कहने से लोग कहना चाहिए ज्ञानी वाला है। அதுதாங்க வளர்ச்சி. यही उन्नति है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாரும் உங்க எல்லாருக்குமே மனசுல ஒரு வாஞ்சை இருக்கும். आप सबकी मन में ये प्यासा होना चाहिए आगे बढ़ने के लिए। நான் பின்னால இருக்கேன், मैं पीछे बैठा था, நான் முன்னால வரேன். लेकिन अभी आगे बैठूंगा। அதுதான் நமக்கு எல்லாருக்கும். यही हमारा सोच होना चाहिए प्रभु में। அல்லேலூயா. Hallelujah. கேசியா ரொம்ப பின்னால வந்தாங்க, கடைசில வந்தாங்க. कैसिया पीछे आई थी, लास्ट में आई थी, அவங்க இடையில முன்னால ஃபர்ஸ்ட்ல लेकिन मौका ढूंढकर आगे आ गया है। எல்லாருக்கும் முன்னால வந்து உட்கார்ந்தாங்க. सबके आगे वो लाइन पर बैठ गया है। அதுதான் வளர்ச்சி. यही उन्नति है। அல்லேலூயா. हालेलुया। கடைசியா இருக்கிறவங்க தான் ஆண்டவர் பைபிள்ல போட்டிருக்குது. बाइबल में यही लिखा है, मैं नहीं कह रहा हूँ। கடைசியா இருக்கிறவங்க தான் முன்னால வருவாங்க. आखिरी में जो है वही पहले आएगा। அல்லேலூயா. हालेलुया। நம்ம மக்கள்லாம் அப்படி வர்றது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். आप लोग जो आगे आने लग रहा है, मुझे अच्छा लग रहा है। ஆனா நீங்க நான் அடுத்த வாரம் என்ன தெரியுமா பண்ணணும்? अगले हफ्ते आप लोग क्या करना चाहिए पता है? சீக்கிரமா வந்து முன்னால வந்து உட்கார்ந்து. जल्दी कलीसिया में आकर आगे आगे वाला स्थान पर बैठना। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் வளர்ச்சி. यही हमारे लिए उन्नति है। நான் பின்னால இருந்தேன், मैं पीछे था मेरा जीवन, ஆண்டவர் என்ன முன்னால கொண்டு வந்தார். लेकिन प्रभु मुझे आगे लेकर आया है। அல்லேலூயா. நாங்க சபைக்காக ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருந்தோம். हम कलीसिया के लिए इधर उधर जगह ढूंढ रहा था। ஒவ்வொரு இடத்துலயும் எங்களை வெளிய அனுப்புனாங்க. हर एक जगह में खाली करने के बोल दिया था, இன்னைக்கு எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. लेकिन आज हमारे लिए खुद की भवन बना रहे हैं। यही उन्नति है। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் வளர்ச்சி. वही उन्नति है। நாம அப்படிதான் வளரணும். हम वैसी उन्नति में जाना है। ஆண்டவர் அதைத்தான் வாக்குத்தத்தமாக கொடுக்கின்றார். खुदा यही हमें वायदा का रूप से देता है। நாம இப்ப அதைத்தான் பார்க்க போகிறோம். वही बातों को आज हम देखने जा रहे हैं। முதல்ல நமக்கு என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு வளர்ச்சியை கொடுப்பார். पहले हमारे अंदर क्या होना चाहिए? प्रभु नीचे होना चाहिए, प्रभु हमें उन्नति जरूर देगा। எனக்கு வளர்ச்சியை கொடுப்பார். मेरे लिए जरूर उन्नति देगा। எனக்கு வளர்ச்சியை கொடுப்பார். मेरे खुद की जीवन पर उन्नति देगा। என்னுடைய குடும்பத்துக்கு வளர்ச்சியை मेरे கொடுப்பார். परिवार की जीवन पर उन्नतियां लेकर आएगा। என்னுடைய சபைக்கு வளர்ச்சியை हमारा भवन के अंदर उन्नतियां खुदा करेगा। நாம் அதை விசுவாசிக்கணும். हम उसकी बातों को विश्वास करना। முதலாவது நம்முடைய விசுவாச கண்கள்னால அதனை பார்க்கணும். पहले हमारा विश्वास की आंखों से देखना है। தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாச கண்கள்ல முதல்ல பார்க்கணும். परमेश्वर की कलाम वचन को विश्वास की आंखों से देखना है। அதன் பின்புதான் அதை நம்ம இந்த உலகபூர்வ
மறைமுகமான கண்களால उसकी बात ये दुनिया के नजर में हम देख सकते हैं। அதனால தான் உங்களுடைய தேவனுடைய வார்த்தையை படிக்க சொல்றது। इसलिए हम बार-बार बोलते हैं बाइबल पढ़ो। அதனால தான் இந்த தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ண சொல்றது। इसलिए परमेश्वर की वचन को याद करने के लिए बोलते हैं। அதனால தான் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும்னு சொல்றது। इसलिए हम कहते हैं प्रभु की वचन पढ़कर मुंह से अंगीकार करना है। உங்களுடைய இருதயத்துல என்ன இருக்குதோ அதை தான் நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க। आपका मन में कौन सी बात भरा हुआ वही बात आपको मुंह पर आएगा, सोच पर आएगा। அப்போ उங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பிடித்து ஜெபிக்கணும்। आपके जीवन पर परमेश्वर के द्वारा किया हुआ भलाई को आप सोचकर आगे जाना चाहिए। வளர்ச்சியானது எனக்கு உண்டு। आप पहले सोचना चाहिए उन्नति जरूर मेरी खुद की जीवन पर होगा। நான் இப்படியே இருந்துற போறது मैं जिंदगी भर वैसा नहीं रहूंगा। நாங்கள் வளர போகிறோம்। हम आगे बढ़ेंगे। அது உங்களுக்கு விசுவாசம்। ये विश्वास पहले आपके अंदर होना है। நம்ம எல்லாரும் சொல்லலாமா? आप सब बोले நான் வளருவேன், मैं उन्नति पाऊंगा। बोलो என் சபை வளரும்। मेरी कलीसिया भी उन्नति पाएगा। திரும்ப சொல்லுங்க பாப்பா, நான் வளருவேன் என்னுடைய சபை வளரும்। दोबारा बोले मैं उन्नति पाऊंगा, मेरा कलीसिया भी उन्नति पाएगी। எத்தனை பேர் அதை விசுவாசிச்சு சொல்றீங்க? कितनी लोग जो बोला विश्वास के साथ बोला। ஹalleluya। हालेलुया। இதுதான் என்னுடைய ஜெபம்। आजकल मेरी प्रार्थना भी यही है। இன்னைக்கு நீங்க என்ன முன்னால நான் வந்து ஒரு தைரியமா சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக நீங்க பாக்குறீங்க। आजकल आप लोग मुझे वैसी देख रहा है जो सब भाई अच्छा प्रचार करने वाला, आगे आकर अच्छा खड़े होने वाला देख रहे हैं। நல்லா இருக்கு। அச்சா அப்படின்னு எல்லாம் சேர்த்து ரொம்ப சந்தோஷம்। 20 வருடத்துக்கு முன்பாக நான் ஒரு தாழ்மை மனப்பான்மையோட நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு लेकिन ஆச்சரியப்படுவீங்க। 20 साल पहले मेरे जीवन वैसा था, हमेशा मैं चिंता में डरते रहता था। எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை உண்டு। वही हर एक बातों को ना क्या शर्म आता हूँ। நான் ஒன்னும் இல்ல, मैं अपने आप बोलता हूँ मैं कुछ भी नहीं हूँ, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்காது, मेरे लिए कुछ जिंदगी नहीं मिलेगा। ஒரு மிகுந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கு। मैं अपने आप को बहुत शर्मिता से सोच रहा था। எனக்கு அந்த ஒரு சீன் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகத்துல இருக்குது। कई बात मेरे जीवन पर आते जाता है। என்னுடைய காலேஜ்ல ஒரு படிக்கட்டு, அந்த எங்க ஹாஸ்டல் போற வழியில ஒரு படிக்கட்டு உண்டு। हमारा कॉलेज में जो सीढ़ी में चढ़ के जाना एक सीढ़ी था। அந்த படிக்கட்டுல நானும் என்னுடைய நண்பனும் அருண் எட்வின் அப்படிங்கறவங்க நின்னாங்க। मैं मेरा जो मित्र अरुण एडविन है था, அவர் என்ன சொன்னா, वो मुझसे कह रहा था டேய் ஆண்டவர் உன்னை படைத்திருக்கிறார், परमेश्वर तुझे सृष्टि किया, நீ யாருக்கும் பெரியவனும் இல்ல, आप किसी से बड़ा भी नहीं, நீ யாருக்கும் தாழ்ந்தவனும் இல்ல, आप किसी से छोटा भी नहीं है, நீ யாருக்கும் தாழ்ந்தவன் அல்ல, आप किसी से दीन में नहीं छोटा नहीं है। தேவன் உன்னை படைத்ததை நீ விசுவாசிச்சனா, अगर परमेश्वर तुझे सृष्टि किया उस बातों को आप विश्वास करो, தேவன் உனக்கு கொடுத்த திறமைகளை நீ விசுவாசிச்சனா, परमेश्वर आपको जो सामर्थ्य दिया उसका विश्वास करो, நீ मुन्नेरुव, आप आगे बढ़ेंगे। हालेलुया। हालेलुया। அந்த வசனம் என்னமோ என் மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு। वो वचन मेरे मन में बहुत गहराई से चला था। போய் எடுத்து பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன்। मैं तभी बाइबल पढ़ना शुरू किया। பிரேயர் செல்லுக்கு ஒழுங்கா போக ஆரம்பிச்சேன்। प्रार्थना जो प्रेयर सेल बोलते हैं उधर लगातार जाने लगा। காலையில எழுந்த உடனே எல்லாத்துக்கும் முன்பாக செய்வதற்கு முன்பாக நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன்। सुबह उठने के बाद दूसरी काम करने से पहले बाइबल पढ़ता था। நான் பிரேயர் பண்ணுவேன்। मैं प्रार्थना करते हैं, அதுக்கப்புறம் நான் எந்த காரியமும் பண்ணுவேன்। उसके बाद हर एक काम को मैं करने लगा। 20 வருஷத்துல நீங்க இன்னைக்கு எப்படியாக பாக்குறீங்க? उस दिन से लेकर 20 साल का बाद खुदा मुझे इसी हालत में बदल दिया है। हालेलुया। हालेलुया। இன்னைக்கு நீங்க நான் வந்து ஒரு चीफ टेक्नोलॉजी ऑफिसரா இருக்கிறேன்। आज मैं एक चीफ टेक्नोलॉजी ऑफिसर के रूप से काम कर रहा हूँ। IAS ஆபீசர்களோட நான் வேலை பார்த்திருக்கிறேன்। बड़ा IAS DC ऑफिसर के साथ में काम कर रहा था। மினிஸ்டர்ஸ்களுக்கு முன்பாக நின்று நான் மத்திய மினிஸ்டர்ஸ்களுக்கு முன்பாக நின்று பிரசன்டேஷன் हमारा கொடுத்தேன்। केंद्रीय मंत्री लोगों की जो सामने ही काम किया मैंने। ஆனா நான் தான் தாழ்வு மனப்பான்மையோட இருந்தேன் அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க। अगर आप विश्वास नहीं करोगे मैं बहुत शर्म वाला व्यक्ति करके कहने से, அந்த தாழ்வு மனப்பான்மையில இருந்து இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா காரணம் இது। उसी जगह से
लेकर खुदा यहाँ तक मुझे लेकर आया, उसके कारण ये पवित्र बाइबल। ஹல்லேலூயா. அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன், इसलिए मैं आपसे कहता हूँ, பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். पवित्र आत्मा आपका ऊपर आएगा, बहुत ताकत पाओगे। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை படிக்கின்ற பொழுது நீங்கள் ஞானவான்களாக மாறுவீர்கள். परमेश्वर की वचन पढ़ने से आप ज्ञानी बनोगे। என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததை நான் ये मेरी खुद की जीवन पर अनुभव हुआ, इसलिए मैं कह रहा हूँ। இன்னொரு ஒரு சாட்சி என்னுடைய மனைவி. और एक बात है जो बहन के बारे में गवाही दे सकते हैं। என்னுடைய கல்யாணம் ஆன முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கிச்சனை விட்டு என் மனைவி வெளியே வர மாட்டாங்க. जो पहले शादी का बाद बहन रानी रसोई छोड़कर बाहर नहीं आती। நான் எவ்வளவோ சொல்லுவேன், நீ மற்ற காரியத்துல நீ பிரியப்படு, மற்ற காரியங்களை செய்ய அப்படி. मैं बार-बार कहता हूँ, आप दूसरी बातों में हिस्सा लो, दूसरी काम करो, करते सोचो। எனக்கு எதுவும் பிடிக்காதுன்னு சொல்லிடுவோம். वो एकदम जवाब देती, मुझे नहीं कुछ इच्छा नहीं है, मैं रसोई में रहना ठीक। நான் தொடர்ந்து ஜெபிச்சேன். मैं लगातार प्रार्थना कर रहा था। நீதிமொழிகள் 31 தொடர்ந்து அவளை படிக்க சொன்னார். नीति वचन 31वां अध्याय को बार-बार मैं कहता हूँ, पढ़ो पढ़ो पढ़ो। நீதிமொழிகள் 32 தொடர்ந்து படிச்சாங்க. नीति वचन 31वां अध्याय बार-बार पढ़ने लगी। நாங்க ரெண்டு பேரும் ஜெபிப்போம். हम दोनों मिलकर दुआ कर रहा था। ஆண்டவரே, நீதிமொழிகள் 35 வாழ்க்கையில உண்மையாகணும் அப்படி. नीति वचन 31वां अध्याय हमारे परिवार के जीवन पर हकीकत में आना है। போன நேரம் வந்தபோது நீங்க எல்லாரும் நீதிமொழிகள் 31 படிக்க சொல்லியிருந்தாங்க. हाँ, पिछले हफ्ता मैंने पिछले बार आते नीति वचन 31 का बारे में बताया था। அவளை தேவன் பயன்படுத்துவதையும் உயர்த்துவதையும் பார்க்கின்ற பொழுது அது ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கிறது, சந்தோஷமாகவும் இருக்கிறது. आजकल जो बहन रानी का द्वारा जो प्रभु काम कर रहा था, उसका देखकर मुझे आश्चर्य हो रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு 4-5 ஊழியங்கள்ல அவ பங்கெடுத்து செய்து கொண்டிருக்கிறார். आज ही कल जो चार कलीसिया का साथ मिलकर वो सेवा में हिस्सा ले रहे हैं। கீபோர்டு வாசிக்கிறார். वो कीबोर्ड बजाकर गीत गाती है। அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொல்றா, उस दिन जो एक दिन बात करते समय बोल रही थी, நான் ஹிந்தில பாட்டு எழுத போறேன். मैं हिंदी में गीत लिखने जा रहा हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। என் கண்ணால நான் பார்க்கிறேன். मैं मेरी आंखों से उसकी उन्नति का मैं देख रहा हूँ। எப்படியாக அவள் மாறி இருக்கிறார். किसी रीति से उसके अंदर बदलावट आई थी। அதுக்கெல்லாம் காரணம் என்ன? उसके कारण क्या पता? ये पवित्र बाइबल। ஹல்லேலூயா. हालेलुया। எந்த நேரம் பார்த்தாலும் பைபிள் படிச்சிட்டு இருப்பாங்க. आजकल जिस भी टाइम उनकी होती है, बाइबल लेकर पढ़ते रहती है। அதனாலதான் அவளை அப்படி ஆண்டவர் தேவன் உயர்த்தி इसलिए खुदा उसकी जीवन को बदलकर उच्च स्थान पर रखा। பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது பலன் அடைவீர்கள். पवित्र आत्मा आपके अंदर आएगा तो आप ताकत पाओगे। அப்ப நீங்க எல்லாம் விசுவாசிக்கணும். आप सब विश्वास करना, தேவன் எங்களை உயர்த்துவார். यीशु मसीह हमें ऊंचा करेगा। தேவன் என்னை உயர்த்துவார். यीशु मसीह मुझे उच्च स्थान पर लेकर जाएगा। ஹல்லேலூயா. நான் அதைத்தான் உங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன். इसलिए मैं आपके लिए यही बातों के लिए दुआ करता हूँ। நான் ஏதோ இங்க உங்ககிட்ட பிரசங்கம் பண்றதுனால உங்க மனசை குளிர்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. मैं यहाँ प्रचार कर रहा हूँ, आपके मन को ठंडी बात बताने के लिए नहीं बोल रहा हूँ। நான் வாரத்துல ஒரு நாள் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். हफ्ता में एक दिन इस कलीसिया के लिए मैं दुआ करता हूँ। எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். हर एक परिवार को नाम लेकर मैं दुआ करता हूँ। ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். पहले मैं आपसे बोला था, பாயல் பஞ்சுகுலால ஒரு பெரிய பிசினஸ் உமனா வரணும். हाँ, पायल एक पंचकुला में एक बहुत बड़ा बिजनेस औरत बनना है। அவ சிரிக்கல இன்னைக்கு. वो हो सकते हैं, हमारा बात सुन के वो असली है, ஆனா நான் அதைத்தான் ஜெபிக்கிறேன். लेकिन मेरी विश्वास यही है, बड़ी औरत बिजनेस औरत बनेगी। அதைத்தான் நான் என்னுடைய விசுவாச கண்களால यही मेरी अपनी विश्वास की आंखों से देख रहा हूँ। ரேடு சிஸ்டருடைய 2 பிள்ளைங்களும் அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ்ல ஐபிஎஸ் ஆபீசர்களா வரணும். हाँ, रेड सिस्टर का 2 लड़का उसी पुलिस क्वार्टर में आईपीएस ऑफिसर का रोल से रहना, அதைத்தான் நான் ஜெபிக்கிறேன். यही मेरी प्रार्थना। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு ரமேஷ் அந்த சபையை அவங்க கட்டி கொண்டு இருக்கிறார்கள். रमेश उस भवन में बहुत काम कर रहा आजकल। நாங்க போய் பார்க்க போயிருந்தோம். एक दिन देखने गया था, பக்கத்துல இருந்து பேசுறோம், எங்களை கண்டுக்கவே இல்ல. पास में जाकर रमेश से मैं बोल रहा हूँ, बात कर रहा, हमारा बात नहीं सुन रहा था। அவர் மாட்டுக்கு ஒரு வேலை वो अपनी செஞ்சுட்டு काम पर बहुत ध्यान दे रहा था। நான் அப்ப ஒரு ஜெபம் ஜெபிச்சேன். मैं एक दिन उधर ही एक प्रार्थना कर रहा था, ஆண்டவரே, இன்னைக்கு இந்த சபையை இவர் கட்டுறாரு, आज ये इस कलीसिया का बना रहा, இவருக்கு நீங்க ஒரு சபையை கட்டி கொடுங்க. लेकिन इनके लिए एक कलीसिया बना के देना है। ஹல்லேலூயா. हालेलुया, हालेलुया। இவருக்கு தனியா ஒரு சபை இருக்கணும். इनके लिए अलग से कलीसिया बना है। அதை பத்தி நான் ஜெபிச்சிட்டு இருக்கும் பொழுது जब भी मैं दुआ कर रहा था, எனக்கு இன்னொரு ஒரு ஆசை.
और एक इच्छा था அந்த சபையில उसी कलीसिया में ரமேஷுக்கு கொடுக்கப்படுகிற சபையில जो रमेश के लिए खुदा एक अलग से एक भवन देने वाला कलीसिया में பூனம் ஆங்கிலத்துல பிரசங்கம் பண்ணார். हाँ पूनम अंग्रेजी में प्रचार करना அல்லேலூயா. அதான் நான் ஜெபிக்கிறேன். यही मेरी विश्वास है இது எல்லாம் நான் உங்களை ஏதோ சிரிக்க வைக்கணும்ன்றதுக்காக मैं சொல்லல. आपको ठंडा करना अच्छा ये सोचोगे ये नहीं कह रहा हूँ ऐसी बातों के लिए नहीं कह रहा हूँ இதைத்தான் நான் விசுவாசிச்சு यही मेरी विश्वास है தேவன் எனக்கு கிருபை கொடுத்தால் परमेश्वर मुझे दया देगा तो आने वाला दिन पर ரமேஷ் ஆரம்பிக்கிற சபையிலேயே நான் போய் பிரசங்கம் பண்றேன். रमेश जब कलीसिया शुरू करेगा तो उधर भी मैं जाऊंगा प्रचार करेगा हालेलुया यही मेरी प्रार्थना है அனிதா வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய CFO ஆகணும். अनिता एक बहुत बड़ा CFO சீஃப் ஃபைனான்சியல் ஆபீசர் चीफ फाइनेंशियल ऑफिसर அந்த மாதிரி ஆகணும். वैसी उच्च स्थान में जाना चाहिए அதான் நான் ஜெபிக்கிறேன். यही मेरी प्रार्थना है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். ये विश्वास कर रहा हूँ इसलिए ये बातों के लिए मैं दुआ कर रहा हूँ நீங்கள் எல்லாரும் அப்படியாக வளர வேண்டும். आप सब वैसी उन्नति पाना है நீங்கள் ஒவ்வொருவரும் வளர வேண்டும். आप सब प्रभु में उन्नति में आना है நான் அதுல உட்கார்ந்து இருந்த பொழுது அமர்தாஸ் பிரதர் பைக்ல வந்தாங்க. अमरदास बाइक में आ रहा था मैं बैठ के देख रहा था நான் உங்கள்ட்ட ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். पहले भी मैं बोला था என்னுடைய ஜெபம் எல்லாம் मेरी प्रार्थना अमरदास के लिए அவர் ஒரு பெரிய கான்ட்ராக்டர் ஆகி एक बहुत बड़ा ठेकेदार बने அவர் கார்ல वो कार में कलीसिया आना है ஹalleluya ஹalleluya அதுதான் என்னுடைய यही मेरी प्रार्थना உங்கள் ஒவ்வொருவருக்குமாக நான் ஜெபிக்கிறேன். इसीलिए इस हर एक परिवार को नाम लेकर मैं वैसी दुआ करता हूँ நீங்களும் விசுவாசிக்க வேண்டும். आप भी विश्वास करना है நீங்கள் சொல்ல வேண்டும் आप कहना चाहिए பரிசுத்த ஆவியானவர் என் மேலே வருகின்ற पवित्र आत्मा मेरे ऊपर आते समय நான் பலன் அடைவேன். मैं ताकत पाऊंगा நான் இந்த என்னால் செய்ய முடியுமா என்கிற காரியத்தை விட அதிகமாக நான் செய்வேன். जो मुझसे कर नहीं पाएगा वो कामों को मैं पवित्र आत्मा का सामर्थ्य से करके दिखाऊंगा அப்ப நம்ம முதல்ல இந்த வளர்ச்சி எனக்கு உண்டு அப்படிங்கறத நீங்க விசுவாசி. पहले हम विश्वास करना चाहिए पवित्र आत्मा मेरे ऊपर आके मैं सामर्थ पाऊंगा நீங்கள் விசுவாசிச்சாதான் அது நடக்கும். अगर आप विश्वास करेंगे तो तभी ये काम होगा है அப்ப இங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வருகின்ற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். या खुदा कह रहे हैं पवित्र आत्मा आते समय आप सामर्थ पाओगे இந்த தேவனுடைய வார்த்தையில ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் வளர்ச்சியை பற்றி அதிகமான வார்த்தைகள் இருக்கிறது. परमेश्वर की पवित्र बाइबल में उत्पत्ति से लेकर प्रकाश वाक्य तक पढ़ेगा तो उन्नति का बारे में बहुत जगह लिखा சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்வார், என்னை நீர் விசாலமான இடத்துல வந்து வை. भजन संगीता दाऊद कहते हैं मुझे खुली स्थान पर रखा आपने நான் எத்தனையோ காரியங்கள்ல நான் குறுகலான பாதையில் நடந்துகிட்டு இருந்தேன். कई जगह में छोटी रास्ता में जा रहा था நான் இதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். मैं पहले बोला था आपसे முதல்ல நான் வாங்கின சம்பளம் 1500 ரூபாய் தான். पहला मेरा जो तनख्वाह मिला था महीना में 1500 25ஆம் தேதிக்கு மேல என் கையில காசு இருக்காது. 25वां का बाद मेरे अंदर पैसा नहीं होते हैं 10 ரூபாய் தான் இருக்கும். 10 रुपया मुश्किल से மசாலா பால் குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுவேன். वैसा दूध पानी पी के सो जाता हूँ ஆனா இன்னைக்கு அதே மாதிரி 30 மடங்கு நாங்க 3 ஊழியங்களுக்காக நாங்கள் தனித்தனியாக கொடுக்கிறோம். लेकिन आजकल उससे 1500 लिया था उससे 30 गुना बढ़कर खुदा मुझे दे रहा है என்னை விசாலமான இடத்திற்கு கொண்டு வந்தார். क्योंकि खुदा मुझे खुली स्थान पर रखा है அப்போ நாம இன்னொரு இடத்துல நீதிமொழிகள்ல பார்க்கிறோம், நீதிமான்களுடைய நாட்கள் நடுப்பகல் வரை அதிகமாய் பிரகாசிக்கும். नीति वचन में वैसा लिखा जो धार्मिक जन की जीवन आधी रात में भी रोशनी हो जाते हैं ஹல்லேலூயா. அது தனிப்பட்ட வளர்ச்சியாக இருக்கிறது. खुद की जीवन पर उन्नति है வெளிப்படுத்துதல்ல நம்ம பார்க்கிறோம், प्रकाश वाक्य में एक बात लिखा யோவான் இப்படியாக அவர் தரிசனத்தை பார்க்கிறார். यूहन्ना जो दर्शन देकर बोल रहा था எல்லா ஜாதிகளிலிருந்தும் எல்லா நாடுகளிலிருந்தும் இருக்கிற மக்களை பார்க்கிறார். हर एक देश की लोगों को दर्शन के द्वारा देख रहा था ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய சபையிலும் அப்படிதான் இருக்கும். हमारा कलीसिया भी दर्शन देखना चाहिए எல்லா தேசத்துல இருந்து மக்கள் வரணும். हर एक जगह से देश से हमारा भवन पर आना चाहिए IAS ஆபீசர்கள் வரணும். बड़ा बड़ा ऑफिसर आना है IPS ஆபீசர்கள் வரணும். IPS ऑफिसर आना चाहिए வேலை செய்கிறவர்களும் வரணும். काम करने वाला भी आना चाहिए எல்லாரும் வரணும்.
सब आना है। அப்படிப்பட்ட தரிசனத்தை நீங்க பார்க்கணும். वैसे दर्शन को आप देखें। பைபிள்ல போட்டிருக்குது தரிசனத்தை நீங்கள் எழுதி வைக்கணும். बाइबल में लिखा जो दर्शन खुदा तुझे देता लिख के रखो। நான் இத பத்தி நடத்திட்டு இருக்கும்போது இந்த பாஸ்டர் போட்டிருக்கிற இந்த தான் எனக்கு ஞாபகத்துல வந்தது. मैं इसका बारे में सोच रहा था, यहाँ जो पास्टर ने बैनर लगा वही मुझे याद आया। நீங்கள் இதனை எல்லாம் வாசிக்கணும். ये सारी साल की वायदा का पढ़ना है। இந்த வருடம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கணும். इस साल का जो वायदा का पढ़े, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனங்களை வாக்குத்தத்தங்களை நீங்கள் எழுதி வைத்துக் आपके लिए खुदा वचन दिया उसका लिख के रखो। நீங்கள் அதனை தினந்தோறும் நீங்க ஜெபிக்கணும். रोज उस वचन को स्मरण करना है, அப்பதான் தேவன் உங்களுக்கு அந்த காரியம் तभी वो वचन के मुताबिक तुझे आशीर्वाद அப்ப இந்த मिलेगा। பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வருகின்ற பொழுது பலன் கிடைக்கும் அப்படி சொன்னா இரண்டு விதமான பலன்களை நம்ம பார்க்கலாம். पवित्र आत्मा आपके ऊपर आते समय सामर्थ्य मिलेगा। दो तरीका सामर्थ्य यहाँ 1 देगा। கொரிந்தியர் 12ல நம்ம பார்க்கிறோம். पहला कोरिन्थियों 12वां अध्याय में एक सामर्थ्य का बारे में பரிசுத்த लिखा। ஆவியானவர் கொடுக்கின்ற வரங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். पवित्र आत्मा जो वरदान हमें देता था वो वरदान का बारे में पहला कोरिन्थियों 12वां अध्याय में ठीक से लिखा எத்தனை है। பேருக்கு அந்த வரங்களை குறித்து தெரியும்? कितने लोग वरदान का बारे में जानते हैं? 1 கொரிந்தியர் 12ல இருக்குது. 12वां अध्याय में था ये वरदान के बारे में लिखा है। எத்தனை பேருக்கு அது தெரியும்? कितने लोग इससे पहले पढ़ा इसका? தேவன் கொடுத்திருக்கிற வரங்கள் परमेश्वर के द्वारा मिला हुआ वरदान। 8வது வசனத்தை படிங்க பாப்போம். 8वां वचन को जोर से पढ़ो। यही एक को आत्मा के द्वारा बुद्धि की बातें दी जाती हैं हाँ। और दूसरे को उसी आत्मा के अनुसार ज्ञान की बातें। ஹalleluya. हालेलुया। அதுல தான் ஆரம்பிக்குது. इसमें से 8वां वचन से शुरू होते हैं। அதுல ஒவ்வொரு வரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. एक एक वरदान की रूप से हमें दिया जा रहा है। தேவன் நமக்கு தேவனுடைய அந்த ஆவியானவர் வருகின்ற பொழுது முதலாவது வருகிறது என்ன தெரியுமா? पवित्र आत्मा जब भी हमारे अंदर आते पहला सामर्थ वरदान क्या पता? முதல்ல நம்மள அறிவுள்ளவர்களாக மாற்றும். हमें बुद्धि ज्ञानी बना देते हैं। அப்புறம் ஞானத்தை கொடுக்கிறார். उसके बाद खुदा हमें ज्ञान देता है। தீர்க்கதரிசன வரங்களை கொடுக்கிறார். उसके बाद भविष्यद्वक्ता वरदान देता है। நாம பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் அப்படினு சொன்னா நம்ம அந்நிய பாஷையை மட்டும் தான் எடுத்துக்கொள்கிறோம். हम सोच रहे हैं पवित्र आत्मा का वरदान सिर्फ अन्य भाषा सोच रहे हैं। நீங்கள் எல்லா விதமான வரங்களையும் தேடணும். आप सारी तरीका वरदान को खोजना। தீர்க்கதரிசன வரம் வேணும். भविष्यवाणी के वरदान खोजना। அறிவுள்ளவனாக हमें மாறணும். ज्ञानी बनना है। ஞானவானாய் मेरे மாறணும். अंदर बुद्धि होना चाहिए। அற்புதங்களை செய்யணும். चमत्कार होना चाहिए मेरे गुणवाक्य अंदर में। வேண்டும். चंगाई की वरदान எல்லாம் चाहिए। என் மூலமாக நடக்கணும். सब प्रार्थना के द्वारा होना எங்க है। சபையில நடக்கணும். हमारा भवन में होना है। எங்க சபையில அற்புதங்கள் நடக்கணும். हमारा कलीसिया में चंगाइयां होना है। அதிசயங்கள் நடக்கணும். चमत्कार होना है। வியாதி உள்ளவர்கள் வந்தா அவர்கள் குணமடையணும். बीमार लोग आकर चंगाई पाना है। उसके लिए आप प्रार्थना करो। இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ये परमेश्वर हमारे लिए दिया हुआ वायदा है। அந்த வாக்குத்தத்தை வச்சு படிக்கணும். वायदा कर रखे पड़े, அதை பிடிச்சு ஜெபிக்கணும். उसका पकड़ के दुआ करो। ஆண்டவரே நீங்க சொன்னீங்க ஆண்டவரே प्रभु आपने कहा பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வருகின்ற பொழுது பலன் அடைவீர்கள். पवित्र आत्मा आपका ऊपर आते समय आप ताकत पाओगे। எனக்கு இந்த பலனை கொடு. मुझे वो ताकत दे दो। நான் ஒருத்தர்ட்ட பேசிக்கிட்ட பொழுது मैं किसी से बात करते அறிவுள்ள समय வார்த்தைகளை பேசணும். ज्ञानी जो ज्ञान पूर्ण बात निकलना है। ஞானமுள்ள வார்த்தைகளை பேசணும். हमारा अंदर बुद्धि प्राप्त होने वाला बात निकलना நீங்க है। நீங்க எல்லாரும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கீங்க. आप बहुत लोग व्हाट्सएप में संदेश दे रहे हैं। மாரநாதா ரேடியோல நீங்க செய்திகள் கொடுக்குறீங்க. मारनाथा रेडियो में आप संदेश दे रहे हैं। எத்தனை பேர் மாரநாதா ரேடியோல இதுவரைக்கும் கொடுத்திருக்கீங்க செய்திகள் अभी கொடுத்திருக்கீங்க? तक कितने लोग रेडियो में संदेश दिया? सब हाथ उठाए। रेडियो बहुत अच्छा। எல்லாரும் கொடுக்கணும். आप जो नहीं दे रहे हैं उन लोग भी देना शुरू करें। தொடர்ந்து கொடுக்கணும். लगातार दे दे। நான் முதல்ல அந்த சிம்ரன் கொடுத்த அந்த செய்தி கேட்ட शुरू में एक बार मैं सिमरन के संदेश जो दे रही थी सुन रहा ஏதோ था। ஆகாஷவாணி ரேடியோல வர்ற மாதிரியே குரல் இருந்துச்சு. उसकी आवाज वैसा जो आकाशवाणी रेडियो में आते हैं ना वैसी लग रहा था। அப்படியே இருந்துச்சு. वैसी था। அப்ப நீங்க பேசும்போது ஞானவான்களாக பேசணும். तभी आप प्रचार करते समय आपके अंदर ज्ञान प्रकट होता है। அதனை கேட்கிறவங்க சொல்லணும் இந்த வார்த்தை என்னோட பேசுச்சு. उन लोगों जो उसका सुनने वाला कहना चाहिए ये रेडियो में मैं 2 मिनट का वचन सुना, मेरे अंदर बात किया है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது தேவனுடைய ஆவியானவரால தான் பண்ண முடியும். ये कैसा होगा? पवित्र आत्मा हमारे अंदर होगा तो तभी ये काम होगा है। பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஞானமான வார்த்தையினால தான் நடக்கும். पवित्र आत्मा जो ज्ञान पूर्ण वचन देता है उसके द्वारा ही होगा है।
ஜான் இந்த வாரம் கொடுக்கின்ற பொழுது जो जान अभी व्हाट्सएप में देने जा रहे हैं அவன் ஜெபிச்சிட்டு கொடுக்கணும். वो प्रार्थना कर कर फिर देना है। தேவனே அறிவுள்ள வார்த்தை வரட்டும். खुदा ये वचन मेरा नहीं तेरा तरफ से होना चाहिए। ஞானமுள்ள வார்த்தை வரட்டும். इस वचन में ज्ञान पूर्ण होना चाहिए, குணமளிக்கிற வரம் வரட்டும். चंगाई पूर्ण होना चाहिए, அற்புதம் செய்கிற வரம். आश्चर्य काम करने वाला वचन होना चाहिए। हालेलुया। அப்ப நீங்க எல்லாரும் அந்த வசனங்களை கொடுக்கின்ற பொழுது आप सब जब भी व्हाट्सएप रेडियो में वचन देते हैं அதை ஜெபிச்சிட்டு கொடுக்கணும். प्रार्थना कर कर फिर प्रचार करना। ஆண்டவரே என் மூலமாக பேசும். प्रभु मेरे द्वारा बातचीत करे, குணமளிக்கிற வரத்தை பேசும். चंगाई की वरदान दे दे, ஞானமுள்ள வரத்தை பேசும். ज्ञान की वरदान दे दे। பேசுறது ஞானமான வார்த்தைகளாக मैं जो बात कर रहा हूँ ज्ञान पूर्ण होना चाहिए, மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக. दूसरे लोगों को फायदा होना चाहिए। அப்ப பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கும். तभी पवित्र आत्मा आपका अंदर आते समय आपका अंदर सामर्थ्य मिलेगा। ஹல்லேலூயா. முதலாவது நீங்க கேட்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கேட்க வேண்டும். पहले आप प्रभु से प्रार्थना करके पूछना सामर्थ्य, पवित्र आत्मा का सामर्थ्य। நான் செய்தி கொடுக்கும் பொழுது செய்தி எவ்வளவு நேரத்துக்கு தயாரிக்கிறேனோ அத மாதிரி 2 மடங்கு நான் ஜெபிப்பேன். मैं प्रचार करते समय कितनी घंटा प्रचार करता हूँ उससे 2 गुना मैं प्रार्थना करता हूँ। ஆண்டவரே நான் செய்தி எல்லாம் தயாரிச்சிட்டேன் ஆண்டவரே. प्रभु मैं संदेश सब रेडी कर दिया हूँ, அத ரிஹர்சலும் பார்த்துட்டேன். उसका मैं देख लिया अच्छी रीत से दोबारा, ஆனா அதனை நான் சொல்லுகின்ற பொழுது சரியான வார்த்தைகள் வரும். लेकिन जब भी प्रचार करता हूँ मेरे मुंह से ठीक से निकलना, என் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசணும். मेरे द्वारा पवित्र आत्मा बातचीत करना, மக்களுக்கு தேவையான வார்த்தை வரணும். जो लोगों की जरूरत थी बातों निकलना, மக்களை உற்சாகப்படுத்தக்கூடிய தீர்க்கதரிசன வார்த்தைகள் வரணும். जो लोगों के लिए अंदर भविष्यता वचन आना है। பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படும். पवित्र आत्मा का वरदान आपके द्वारा प्रकट होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாம் தேவனுடைய வார்த்தை நீங்க படிக்கும் பொழுது தான் ஆகும். ये सब परमेश्वर की वचन पढ़ते समय होगा। எல்லாரும் நீங்க தேவனுடைய வார்த்தையை படிக்கணும். सब प्रभु की वचन को पढ़ना है। சபை மக்கள் சிலரே பைபிள் கொண்டு வராம இருக்கிறதை நான் பார்க்கிறேன். कई लोग बाइबल नहीं लेकर आ रहे हैं, मैं देख रहा हूँ। அவங்களுடைய பெயர்களை நான் சொல்லி கூப்பிட விரும்பல. मैं उसका नाम नहीं लेना चाहता हूँ, அது உங்களுக்கே தெரியும். आप जानते हैं जो बाइबल नहीं लेकर आया। நீங்க எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை आप सब पढ़े लिखे ना लिखे लेकिन बाइबल हाथ में होना पवित्र அடுத்த बाइबल। நேரம் நான் வந்து இங்க பேசுகின்ற பொழுது நீங்க எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு अगले बार में आते समय सबकी हाथ में ये बाइबल होना, बच्चे से लेकर உங்களுக்கு बड़े तक। தேவனுடைய பைபிள் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா சொல்லுங்க. अगर बाइबल लेने के लिए पैसा नहीं तो बोलो, சபை மூலமாக உங்களுக்கு கொடுக்கும். कलीसिया का द्वारा हम दे देंगे। நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்கணும். आप सब पढ़ना बाइबल, தினசரி படிக்கணும். रोज ही खोल कर प्रार्थना करो। இதை தவிர வேற ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை மாற்றாது. इसका छोड़कर कोई भी आपके जीवन को बदल नहीं सकता। நான் உங்களிடத்துல சொல்லுவதெல்லாம் இதுதான். मैं आपसे यही कहता हूँ, நான் இன்றைக்கு இப்படியாக இருக்கிறேன் என்றால் मैं आजकल आपका सामने वैसा खड़ा हो तो அதற்கு காரணம் எல்லாமே இது ஒன்று. उसकी सारी कारण ये पवित्र बाइबल था, வேற எதுவுமே கிடையாது. और कुछ भी नहीं मेरे जीवन என்னுடைய में। ஞானம் எல்லாம் இதுல இருந்தா வந்தது. मेरे हर एक ज्ञान में यहाँ से सीखा। ஹல்லேலூயா. அப்ப நம்ம முதலாவது பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது பலன் கிடைக்கும். पहले हम देखते हैं पवित्र आत्मा आते समय सामर्थ मिलता। சொல்லுங்க பாப்பா, பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது எனக்கு பலன் கிடைக்கும். सब बोलो पवित्र आत्मा आते समय मुझे सामर्थ मिलेगा। बोले जी, எல்லாரும் சொல்லணும். और एक बार जोर से बोले, सब बोले, पीछे वाले भी सब बोले। பின்னால சகோதரர்கள் எல்லாரும் சொல்லுங்க. भाई लोग बोलो, जोर से। இவன் சத்தம் மட்டும் தான் அதிகமா கேக்குது. हाँ, तेरा मिलाप का आवाज जोर से लग रहा है। இன்னொரு நேரம் சொல்லுங்க பாப்பா और எல்லாரும். एक बार भाई लोग जोर से बोले। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது தான் பலன் கிடைக்கும். पवित्र आत्मा आते समय ही हमें सामर्थ मिलेगा। ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலர்கள் 1:8 எடுத்து படிங்க பாப்பா. वो दोबारा उसका पढ़े 8वां वचन, पहला 8 प्रेरित का 1:8 पहला वचन। क्योंकि एक को आत्मा के द्वारा नहीं, प्रेरित का। परंतु जब पवित्र आत्मा तुम पर आएगा तब तुम सामर्थ पाओगे और यरूशलेम और सारे यहूदियों और सामरियों में वह पृथ्वी की छोर तक मेरे गवाह होंगे। முதல்ல நீங்க எங்க போணுமா?
पहले आप कहाँ जाना நீங்க எங்க ஊழியத்தை ஆரம்பிப்பீர்கள் போட்டிருக்குது या कहाँ सब सेवकाई शुरू करेगा करके लिखा कौन सी जगह का नाम लिखा इसमें எங்கே இருந்து நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிறீர்கள் कहाँ से शुरू करना यरूशलेम எருசலேம்னா என்ன यरूशलेम का मतलब क्या நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ அங்க ஊழியத்தை ஆரம்பிங்க जहाँ पर आप खड़े वहाँ से शुरू करना நான் ஊழியம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம உலகத்தையே மாத்த போறோம்னு நினைச்சோம் हम कई बार बहुत इमोशनली बोलते हैं मैं सेवकाई शुरू करूंगा तो दुनिया का बदल के दिखाऊंगा இங்க ஆண்டவர் ரொம்ப தெளிவாவே சொல்லிக்கிறார் ठीक से खुदा यहाँ बता रहे हैं நீங்க இருக்கிற இடத்துல ஆரம்பிங்க आप जिस जगह पर बैठे वहाँ शुरू करो நீங்கள் இந்த இடத்துல ஆரம்பிங்க इस जगह शुरू करो நீங்க ஏற்கனவே சபையில நிறைய காரியங்கள் செய்கின்றீர்கள் आप कलीसिया में बहुत कार्य कर रहे हैं எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக मुझे இருக்கு. अच्छा लग रहा ஆனா இன்னும் நீங்க நிறைய செய்யலாம் लेकिन और ज्यादा काम कर सकते हैं எல்லாரும் நீங்க சீக்கிரம் வரலாம் आप सब जल्दी आ सकते हैं எனக்கு நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் मैं आप सबसे एक विनती रखता हूँ நீங்க எல்லாரும் சீக்கிரம் வரணும் आप सब जल्दी आना சபைக்கு முன்பாக வரணும் कलीसिया में पहले आना நீங்கள் ஒவ்வொரு இடத்துல இப்படியே நடந்து போய் ஒவ்வொரு இடமாக நீங்கள் ஜெபிக்கணும் जो खाली जगह उधर खड़े होकर चलकर दुआ करना चाहिए சேர்ல எல்லாம் கை வச்சு ஜெபிக்கணும் कुर्सी में हाथ रख के दुआ करे ஆண்டவரே இந்த இடம் நிரம்பணும் ஆண்டவரே प्रभु इस जगह पर लोगों को लेकर आओ இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கணும் इस जगह पर जो बैठे हैं सबको ब्लेस करे அங்க இருக்கிறவர்கள் என்ன வாஞ்சியோடு வருகிறார்களோ அது அவர்களுக்கு நிறைவேறணும் उधर जितने लोग वो सबकी इच्छा पूरी करे அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படணும் उनकी प्रार्थनाओं की उत्तर आना அவர்கள் चाहिए பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும் उन पवित्र आत्मा से वरदान पाना இந்த चाहिए இடத்துல குணமளிக்கிற வரம் வெளிப்படட்டும் यहाँ का चंगाई का आत्मा प्रकट होना है அவர்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை கேட்கட்டும் उनके अंदर भविष्यवाणी का वचन सुने எருசலேம்ல உங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கணும் यरूशलेम में तेरी सेवकाई का शुरू करो இந்த சபையில यरूशलेम में உங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கணும் इस जगलिसिया साहब का सेवकाई को शुरू करें இங்க நீங்க எல்லாரும் முன்னால வந்து பாட்டு பாடுறீங்க आप सब गीत गाते हैं आगे आकर புதுசா வந்து இருக்கிற ரிங்கி சிஸ்டர்லாம் இப்போ மெசேஜ் கொடுக்குறாங்க रिंकी सिस्टर बहुत बढ़िया संदेश दे रही थी आज ही அதெல்லாம் பார்க்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது ये सब सुनते मुझे अच्छा लग रहा है இன்னும் இந்த சபையிலே ஊழியம் செய்வதற்கு நிறைய காரியங்கள் लेकिन इस कलीसिया में काम करने के लिए और भी कई काम रह गया நீங்க எல்லாம் இந்த ஸ்பாட்டிஃபை ரேடியோ போடுறீங்க आजकल जो रेडियो सुन रहे हैं आप लोग 45 में நீங்க எத்தனை பேர் அதை உங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போடுறீங்க कितने लोग अपने व्हाट्सएप स्टेटस में फॉरवर्ड करते हैं एक ही सिस्टर உங்களுக்குலாம் ஒரு வெக்கம் आपको एक शर्म இது எப்படி நான் போடுறது तो ये कैसा मैं फॉरवर्ड करूं मेरी आवाज से तो मुझे अच्छा नहीं लग रहा அப்ப எப்படி சபை போடுறது अगर वैसे आप शर्म करेगा तो कैसा कलीसिया उन्नति पाएगा எத்தனை பேர் இதுல Facebookல உங்க ஸ்டேட்டஸ்ல நீங்க போடுறீங்க कितने लोग फेसबुक में इंस्टाग्राम में डाल रहे हैं அதுங்களா नहीं डाल रहे அப்ப எப்படி சபை போடுறது कैसा फिर कलीसिया उन्नति में जाएगा भाई இப்போ இந்த வாரம் வாட்ஸ்அப்ல ஜான் கொடுக்குறான் व्हाट्सएप में जान दे रही इसी हफ्ता ஸ்பாட்டிஃபை ரேடியோல மாரநாத ரேடியோ யார் கொடுக்குறா रेडियो में कौन दे रहे हैं रिंकी सिस्टर அப்ப ரிங்கி சிஸ்டர் இந்த வாரம் கொடுக்கிறது எல்லாம் நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல रिंकी सिस्टर जो भी रेडियो में दे रहे हैं हम आपको फॉरवर्ड करते हैं ना उसका व्हाट्सएप में डाल सकते हैं इंस्टाग्राम में फॉरवर्ड कर सकते हैं உங்களுடைய Facebookல போடுங்க आपके फेसबुक में उसका स्टेटस में डाल दो எங்க சபையில வருகின்ற ஒரு சகோதரி இத கொடுத்திருக்காங்க हमारा कलीसिया में एक बहन आ रही थी वो प्रचार कर रहा सुनो எப்படி அப்புறம் சபை வளரும் अगर आप नहीं करेंगे तो कैसा कलीसिया उन्नति पाएगा ஹalleluya அப்போ நாம் எருசலேம்ல ஊழியத்தை ஆரம்பிக்கணும் हम यरूशलेम प्रभु की भवन से सेवकाई को शुरू करना போன டைம் நான் வந்திருந்த போது சொன்னேன் पिछले महीना में आपसे बताया ஒவ்வொருத்தருடைய வீட்ல நடக்கிற ஊழியங்களுக்கும் நீங்க எல்லாரும் போயிருக்கணும் அப்படின்னு जो घर घर में मीटिंग रखते हैं उसमें मैक्सिमम सब जाना चाहिए இந்த வாரம் அமிர்தா சிஸ்டர் வீட்ல நடக்குதுன்னு நினைக்கிறேன் आज अमृता सिस्टर का घर में मीटिंग है யார் வீட்லலாம் நடக்குதோ किस किस घर में मीटिंग अनाउंस करते हैं कलीसिया से அவங்க வீட்டுக்குலாம் நீங்க போகணும். आप जरूर जाना है எல்லாருடைய வீடுகளுக்கு நீங்க போயிருக்கணும் कम से कम इस साल खत्म होते हर एक घर में जाना चाहिए आप लोग உங்களுடைய ஊழியம் எருசலேம்ல இருந்து நடக்கும் आपकी सेवकाई यरूशलेम से शुरू करना காலையில 6 மணி பிரேயருக்கு எத்தனை பேர் எல்லாம் வர்றீங்க सुबह 5 बजे प्रार्थना में कितने लोग आते हैं 5 बजे 5 மணி ஜெபத்துக்கு யாரெல்லாம் வர்றீங்க 5 बजे प्रार्थना में कौन कौन आते हैं 2 ही आते हैं சபையினுடைய ஊழியங்களிலே நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் कलीसिया की जो सेवकाई में हिस्सा लेना அடுத்த நேரம் நான் கேட்கும்போது நீங்க எல்லாரும்
எல்லாரும் கை தூக்கி இருக்கணும். अगले बार मैं पूछूंगा सुबह 5 बजे कौन कौन आ रहे, सब हाथ उठाना है। ஹalleluya. ஹalleluya. சேர்ந்து கொள்வீங்களா? क्या आप सुबह सुबह आ जाओगे? யாரெல்லாம் கலந்து கொள்ள போறீங்க? 5 மணி ஜெபத்துல யாரெல்லாம் கலந்து कितने கொள்ள लोग सुबह सुबह 5 बजे प्रार्थना में आओगे? सपन में नहीं, सही में। ஹalleluya. हालेलुया। உங்களுடைய ஊழியம் சபையில தான் நடக்கும். आपकी सेवकाई हमारा भवन से ही शुरू होना चाहिए। சபையில உதவி ஊழியம். कलीसिया में जो सहायता करने वाला सेवकाई, நான் அப்படிதான் ஆரம்பிச்சேன். मैं वैसे शुरू किया। ஆண்டவர் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தார். आज खुदा मुझे कई कलीसिया लेकर जा रहे हैं। போன வாரத்துல என்னுடைய பெயர் ஜி டிவிலயே என்னுடைய ஒரு பேட்டி வந்துருச்சு. जी टीवी जो न्यूज है ना, जी टीवी, उसमें भाई साहब का न्यूज में एंट्री आया, हमने देखा, शायद फॉरवर्ड भी किया ग्रुप में, देखा नहीं हम लोग। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. நீங்க எருசலேம்ல ஊழியத்தை ஆரம்பிங்க. आप यरूशलेम में भवन में सेवकाई का शुरू करो। ஆண்டவர் மற்ற இடங்களுக்கு கொண்டு போறது அவர் பார்த்துப்பார். परमेश्वर फिर आपको दूसरी जगह के इंतजाम करेगा। ஹalleluya. 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 எருசலேம்ல நீங்க ஆரம்பிங்க. यरूशलेम में प्रभु की सेवकाई का शुरू இந்த करो। சபையில நீங்க ஊழியத்தை ஆரம்பிங்க. इसी कलीसिया में आप सेवकाई का शुरू இந்த करो। இடத்துல நான் என்ன ஊழியம் பண்ண முடியும்? इस जगह पर मैं क्या सेवकाई कर सकता हूँ? இப்ப சபை கட்டிட்டு இருக்கிறோம். अभी हम भवन बन रहे हैं। மாஸ்டர் சொல்றாங்க, पास्टर ने कहा, அமிர்தா சிஸ்டர், பாயல், அவங்க பிள்ளைங்க எல்லாம் டெய்லி போய் அங்க வேலை செய்றாங்க. पास्टर ने मुझे बताया पायल अमृता सिस्टर का पूरी परिवार आकर நாங்க போய் मदद करते हैं। அங்க போகும்போதெல்லாம் ரமேஷும் பூனம் அங்க இருப்பாங்க. मैं जब भी उधर जाता हूँ पूनम रमेश 100% होते होंगे, எப்பவும் அங்க இருந்து வேலை செய்வாங்க. हमेशा उधर ही रहते हैं, वो काम करते हैं। போகும்போதெல்லாம் பூனம் அழகா ஒரு டீ போட்டு கொடுப்பாங்க. पूनम एक अच्छा चाय बना के देती है। அப்போ சபையில இருந்து ஊழியம் ஆரம்பிக்கும். कलीसिया से सेवकाई शुरू करना। பல நேரத்துல நான் தனீஸ்வரியை அங்க பாத்துருக்கேன். तनेश्वरी का भी देखा हूँ मैं उधर पे। அப்போ நாம் எருசலேம்ல இருந்து நம்முடைய ஊழியம் ஆரம்பிக்கும். प्रभु की भवन से हमारा सेवकाई शुरू करना। சபையில என்னெல்லாம் தேவைகள் இருக்குதோ அதைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். कलीसिया के अंदर जो जरूरत है उसकी आप मेहनत करना चाहिए। அடுத்தபடியா எங்க ஊழியம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு? उसके बाद कहाँ जाना चाहिए? यरूशलेम और इसी वचन में। परंतु जब पवित्र आत्मा तुम पर आएगा, हाँ। तब तुम सामर्थ्य पाओगे और यरूशलेम और सारे यहूदियों और सारी यहूदियों और सारियों में அங்க சமாரியாவிலும். इसके बाद लास्ट में लिखा समारिया। समारिया, சமாரியானா என்ன தெரியுமா? समारिया मतलब क्या होते हैं पता? அந்த நேரத்துல யூதர்கள் சமாரியாவுல இருக்கிறவங்களை குறித்து தாழ்வா நினைப்பாங்க. यहूदी लोग हमेशा समारिया जो गांव है उसका बहुत तुच्छ जान लेते हैं। அந்த சமாரியால இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மதிக்கவே மாட்டாங்க. समारी लोगों को यहूदी लोग इज्जत नहीं देता था। அவர்கள்லாம் ஒரு மனுஷர்களே இல்ல நினைப்பாங்க. वो सोचते यहूदी लोग समारी लोग बहुत गंदी लोग हैं। அதனாலதான் அந்த சமாரியாவை கடந்து போகாம தூரமா போவாங்க. इसलिए यहूदी लोग जब भी समारिया गांव बीच में आएगा तो उधर नहीं जाएगा, घूमकर जाएगा, उसी गांव की तरफ से भी नहीं जाएगा। அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு கிணத்து பக்கத்துல இருந்து சமாரியா பெண்ணிட்ட பேசும்போது அந்த சமாரியா பெண்ணும் ஆச்சரியப்படுவா, அவருடைய சீஷர்களும் ஆச்சரியப்படுவாங்க. इसलिए जब भी खुदा समारी औरत से बात करती कुआं में बैठकर, वो औरत भी आश्चर्य होते, गांव का लोग भी बहुत आश्चर्य होते, क्योंकि यीशु मसीह यहूदी था। அப்போ சமாரியா என்பது என்ன தெரியுமா? समारिया मतलब क्या है? உங்களுக்குள்ள இருக்க இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். आपके अंदर जो एक वैसी एक कड़वापन होते हैं, मैं ये जगह नहीं पहुंच இவர்கிட்டலாம் पाऊंगा। நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லவே கூடாது. इन व्यक्ति के पास जाकर मैं बात वचन नहीं बोलूंगा। எனக்கு இந்த ஆளை பிடிக்கவே பிடிக்காது. ये व्यक्ति मुझे अच्छा नहीं लगता, இந்த இடத்துல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. इस जगह पर मुझे अच्छा नहीं लगता। ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? प्रभु क्या बोलता? நீ அந்த இடத்துக்கு தான் போ. उधर ही तू जाना चाहिए, அவனுக்கு தான் நீ ஊழியம் செய்யணும். उनका ही सेवकाई करना, அவனுக்கு தான் நீங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். उनका ही प्रभु की वचन बताना। ஆண்டவர் சொல்றாரு நீ சமாரியாவுல செய்யணும். आप समारिया में जाकर बोलो। நாம நிறைய நேரம் நினைக்கலாம் हम कई बार सोचते हैं நம்முடைய கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கிற பல பேர் இருக்கிறாங்க.
मसीह लोगों के विरोध में बहुत लोग काम करते हैं। உங்களுக்கு எல்லாம் நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். आप जान लो मसीह विरोधी लोग कौन है, आप जानते हैं। நாம நினைக்கலாம் அவங்க எல்லாம் அழிந்து போகணும்னு நினைக்கலாம். हम कई बार प्रार्थना करते हैं उन लोग का नष्ट होना, नाश होना चाहिए, ஒழிந்து போகணும்னு நினைக்கலாம். उन लोग खत्म होना है। ஆனா ஆண்டவர் இங்க என்ன தெரியுமா சொல்றாரு? लेकिन प्रभु क्या बोल रहे हैं उनके बारे में? அந்த சமாரியாவுக்கு நீங்கள் ஊழியம் செய்யணும். उन्हीं लोगों के बीच में जाके सेवकाई करो, அவங்களுக்காக தான் நீங்க ஜெபிக்கணும். उन्हीं के लिए आप प्रार्थना करो जो आपका विरोध करते हैं। ஆண்டவர் யோனாவை நினிவேக்கு அனுப்புகிறார். यूना को निनिवे देश पर भेज रहा था। யோனா சொல்றான் நான் போகவே மாட்டேன். प्रभु मैं उधर नहीं जाऊंगा करके यूना कह रहा। அவங்கெல்லாம் மோசமான ஆட்கள். वो तो वैसे बेवकूफ लोग हैं, उधर नहीं जाऊंगा, நான் போக மாட்டேன். मैं नहीं जाऊंगा। அவன் அங்க இருந்து ஓடி போறான். वहां सब भागने लगा। அவன் ஆண்டவர் நினிவே ஒரு பக்கத்துல இருக்குதுன்னா அவனுக்கு எதிர்மறையா ஓடி போறான். निनिवे जो सामने तो उल्टा करके भाग रहा था वो। ஆண்டவர் திரும்ப அவனை போக சொல்றாரு. दोबारा खुदा उस तरफ जाने का वार्निंग दे रहा था। நான் செத்தாலும் சரி நான் போக माட்டேன். मैं मर भी जाऊंगा लेकिन वो निनिवे देश पर नहीं जाऊंगा कह रहा था। கடைசில அவனை அங்கதான் போக வைக்கிறார். लेकिन आखिरी में खुदा उसका उधर ही भेज रहा था। தேவனாகிய ஆண்டவர் எல்லார் மேலும் இரக்கம் வைத்தவராக இருக்கிறார். यहोवा परमेश्वर सबके ऊपर दया दिखाने वाला। அவர்களுக்கு எப்படியாக தேவனை பத்தி தெரியும்? उन लोग को कैसा जानकारी मिलेगा यीशु मसीह का बारे में? आपके द्वारा जानकारी मिलेगा। அவன் கிறிஸ்தவத்தை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் தவறான கருத்துக்கள் இருக்கிறதாக இருக்கலாம். हो सकते हैं मसीह का बारे में गलत शिक्षा, गलत सोचे। கூட வேலை பார்க்கறவங்க, आपके साथ काम करने वाला, பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க, पड़ोसी वाला, கூட கடைக்கு போறவங்க, जो आपकी संग जो दुकान जाने वाला, அவங்க கிறிஸ்துவ பற்றி சொல்லும் பொழுது அவங்க புரிஞ்சுப்பாங்க. उनका प्रभु की प्यार का बारे में बताओ तभी समझ में आएगा। ஹalleluya. நீங்க சொல்லலாம் அதெல்லாம் எனக்கு எப்படி ஆகும்? आप सोच सकते हैं कैसा मेरे जीवन पर होगा, எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது, मुझे क्या बात करना पता नहीं। அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படியாக இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. ये वचन कैसा शुरू हो रहे देखो, படிங்க பாப்பா எப்படியாக இந்த வசனம் ஆரம்பிக்கின்றது. ये कैसा शुरू हो रहा है ये वचन, दोबारा पढ़ो। जब जब पवित्र आत्मा पवित्र आत्मा तुम पर आता है, அது அவர் வருகின்ற பொழுது என்ன ஆகுமா? वो आते समय सामर्थ्य मिलता है। பெலன் கிடைக்கும். सामर्थ्य। அப்ப எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது ஆண்டவரே, मुझे क्या बोलना मुझे पता नहीं खुदा, எப்படி பேசணும்னு தெரியாது मुझे ஆண்டவரே. कैसा बात करना नहीं जानता हूँ, அதற்கு தான் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை इसलिए पवित्र आत्मा का वरदान हमें चाहिए। ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கு ஞானம் வரும். पवित्र आत्मा का वरदान आते समय हमें ज्ञान प्राप्त होगा। பரிசுத்த ஆவியானவருடைய வரம் வருகின்ற பொழுது உங்களுக்கு அறிவு வரும். पवित्र आत्मा आपके अंदर आते समय आपको जो बुद्धि प्रकट होगा, அந்த ஞானமும் அறிவும் இருக்கின்ற பொழுது वो ज्ञान बुद्धि आपकी संग होते समय யாரிடத்துல என்ன வார்த்தை பேசணும் किसकी पास क्या बात बोलना है அது உங்களுக்கு தேவன் உணர்த்துவார். परमेश्वर आपको महसूस कराएगा। தீர்க்க தரிசன வார்த்தையாக நீங்கள் பேசுவீர்கள். भविष्यवाणी वचन के समान आप बोलोगे। அவங்க சொல்லுவாங்க वो बोलता है உனக்கு எப்படி இது தெரியும்? भाई आपको कैसा जानते ये बात है? எனக்கு இதுதான் மனசுல குழப்பமா இருந்துச்சு. यही बात मुझे समझ में नहीं आ रहा था। நீ எப்படி கரெக்ட்டா சொன்ன? आप कैसे ठीक से बोल रहे मेरे बारे में? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். आपको भी आश्चर्य होंगे। அதுதான் பரிசுத்த ஆவி. यही पवित्र आत्मा। ஹalleluya. ஹalleluya. அப்ப நீங்க சமாரியாவில ஊழியம் செய்ய आप வேண்டும். समारिया तक जाना सेवकाई के लिए। அனிதா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. मान लो अनिता एक कंपनी पर काम कर रही है, அனிதா கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு ஒருத்தர் வருவாங்க. हो सकते हैं उधर अनिता से लड़ने के लिए एक व्यक्ति जरूर होगा। அனிதாவுக்கு மனசுல இருக்கிறதெல்லாம் அவன் எப்படியாவது அழிஞ்சு போயிடணும்னு இருக்கும். जो अनिता का जो विरोधी जो भी प्लान है वो सोचते हैं इसका यहाँ से हटाना है। ஆனா அனிதா ஜெபிக்கின்ற பொழுது लेकिन जब ये बेटी प्रार्थना करती है அந்த ஆள்கிட்ட போய் சுவிசேஷம் उनसे சொல்லணும். जाकर प्रभु की प्यार का बारे में बोलना है। யோனா மாதிரி அனிதா ஓடி போவா. योना जैसा नहीं भागना चाहिए। अगर ये भाग रहा तो நான் சொல்ல மாட்டேன். मैं नहीं बोलूंगा, ये कठिन इंसान है, इसका बारे में कैसा बोलूंगा? என்னால முடியாது. मैं नहीं यीशु का बारे में नहीं बोलूंगा, यीशु मुझसे नहीं पाएंगे। ஆண்டவர் அந்த கூட வேலை பார்க்கறவங்கள ரட்சிப்பதற்காக தான் ஆண்டவர் அங்க அனிதாவை हो सकते हैं जो आपका साथ काम करने वाला प्रभु में आने के लिए खुदा उधर भेजा होगा। ஹalleluya. हालेलुया। இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததா? ये सब मेरे जीवन में मेरे दफ्तर में हुआ। ஹalleluya. हालेलुया। உங்களை யார் வெறுக்கின்றார்களோ, உங்கள் மேல யார் அவதூறு சொல்கிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். जो व्यक्ति आपका नफरत करता है, जो व्यक्ति आपके बारे में बुराई बोलता है, उसके लिए आप प्रार्थना करो। ஹalleluya. हालेलुया।
இப்படிப்பட்டவர்கள் தான் கடைசியில உங்களிடத்துல வந்து ஜெபிச்சுக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. वैसी आप करते समय जो आपका विरोध करने वाला आपसे आके कहेगा मेरे लिए दुआ कर। ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பு. यही मसीह का प्यार है। ஆண்டவர் என்ன சொல்கிறார்? प्रभु इधर क्या बोल रहा था? நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். आप गवाह बन के रहना। சாட்சியாக இருக்கிறதுனா என்னது? गवाह मतलब क्या है? गवाहियां। இதுதான் சாட்சி. यही अच्छा गवाह। நான் தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தேன். मैं एकदम समीता था। தேவனுடைய வார்த்தை வந்தது. प्रभु की वचन मेरे अंदर आया। நான் இன்று அறிவுள்ளவனாக இருக்கிறேன். मैं आज एक ज्ञानपूर्ण बात करता हूँ। நான் இன்னைக்கு சிடிஓவாக இருக்கிறேன். मैं एक ऑफिस में एक ऑफिसर का रूप से रहता हूँ। அதுதான் சாட்சி. यही गवाह है। நான் 1500 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். मैं एक समय 1500 कमा रहा था। 25ஆம் தேதி ஆனா என்னால ஒன்றுமே எனக்கு கையில காசு महीना का आखिरी में मेरे पास कुछ भी नहीं होता। ஆனாலும் நான் தேவனுக்கு தசம பாகத்தை கொடுத்தேன். वो 1500 में मैं 10वां निकालना शुरू किया। தேவனுடைய வாக்குத்தத்தமாகி அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக கொடுப்பார் என்கிற அந்த வாக்கத்தை பிடித்துக் கொண்டு ஜெபித்தேன். परमेश्वर की वायदा का पकड़कर मैंने 10वां दिया। இன்றைக்கு தேவன் 30 மடங்கு தசம பாகமாக கொடுக்க வைத்திருக்கிறார். आज खुदा मुझे 30 गुना 10वां देता, 30 गुना मेरे जीवन में उन्नति दिया। அதுதான் சாட்சி. यही कमाल। அதைத்தான் நீங்க சொல்லணும். यही बातों को दूसरों को बोलना। நீங்க வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிக்கணும். अब वायदा का पकड़कर दुआ करे। ஹல்லேலூயா. हालेलुया। நான் அதைத்தான் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். हाँ, मैं आपके लिए यही बातों के लिए दुआ करता हूँ। அதுதான் சாட்சி. यही गवाह है। ரேணு சிஸ்டர் ஒரு 20 வருஷம் கழிச்சு சொல்லணும். 20 साल का बात है, रेणु सिस्टर गवाही बोलना चाहिए। நான் இந்த இடத்துல நாங்க இருந்தோம். ये इसी जगह पर था हमने हमारा जीना। இன்னைக்கு என் பையன் அங்க ஐபிஎஸ் ஆபீசரா வந்தான். लेकिन मेरा बेटा वैसा था, लेकिन आज एक ऑफिसर का रूप से बेटा। சபைக்கு நான் போனேன். मैं कलीसिया गया था। என்னுடைய மனங்களை தேவன் உயர்த்தினார். मेरी जीवन को खुदा ऊंचा किया। அதுதான் சாட்சி. यही गवाह हमारा जीवन पर है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒன்றும் இல்லாம கோயம்புத்தூர்ல இருந்து நான் பஞ்சுகுலாவுக்கு வந்தேன். ये कुछ भी नहीं था, कोयम्बतूर से लेकर पंचकुला आया है। விருதாச்சலத்துல இருந்து நான் வந்தேன். जो विरुद्धाचल गांव से कुछ भी नहीं था, यहाँ आया मैंने। ஒவ்வொரு இடத்துல இருந்து எங்களை வெளிய அனுப்புனாங்க. हर एक जगह में खाली करवा दिया था। இன்னைக்கு நாங்க எங்களுக்கு ஒரு சொந்த சபையில இருக்கோம். आज हम एक खुद की भवन में आराधना कर रहे हैं। அதுதான் சாட்சி. यही गवाह। ஹல்லேலூயா. 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 वैसी होना चाहिए। அதுதான் சாட்சி. यही गवाहियां। பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வருகின்ற பொழுது पवित्र आत्मा आपके ऊपर आते समय நீங்கள் பலன் அடைவீர்கள். आप ताकत पाओगे। அந்த பலன் கொண்டு वो ताकत के द्वारा இந்த சபையிலும் इस कलीसिया में உங்களை வெறுக்கின்றவர்களுக்கும் आपको जो नफरत करते हैं उन्हीं लोगों के लिए கடைசில என்ன போட்டிருக்குது? आखिर में क्या लिखा? உலகம் முழுவதும் दुनिया में जाकर, संसार पूरी जाकर सेवा करना। எல்லா இடத்துக்கும் ஊழியம் செய்வீங்களா? पूरी दुनिया में जाना। எல்லா இடத்துலயும் நீங்க சாட்சிகளா हर एक दुनिया में कोने कोने पर गवाह बनकर रहना। அதத்தான் நானும் சொல்லிக்கிறேன். यही मेरी प्रार्थना। ஆண்டவரே எங்க மக்களை பல தேசங்களுக்கு கொண்டு போன ஆண்டவரே. हमारा जो कलीसिया का लोगों को कई देश लेकर जाना खुदा। இந்த சின்ன பிள்ளைங்களை எல்லாம் ஆண்டவரே பல இடங்களுக்கு கொண்டு போன. ये छोटा छोटा बच्चे बड़ा होकर कई देश में जाकर काम के रूप से प्रभु की महिमा நான் करें। இத சின்ன பசங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ये छोटे छोटे बच्चों के चेहरा का मैं देख रहा हूँ। நான் அதைத்தான் ஜெபிப்பேன். मैं यही प्रार्थना करता हूँ। ஆண்டவரே எங்க மக்கள் துபாய் போன ஆண்டவரே. हमारा बच्चे दुबई देश में जाना। எங்க மக்கள் யூரோப் போன ஆகட்டும். हमारा बच्चे यूरोप देश में जाना। என்னுடைய மக்கள் இது அமெரிக்கா போன ஆண்டவரே. हमारा बच्चे अमेरिका देश जाना है। அங்க இருந்து கால் பண்ணி சொல்லணும் वहाँ ஆண்டவரே. से फोन करके बोलना चाहिए, அங்கிள் நான் அமெரிக்கால இருக்கிறேன். अंकल जोसेफ अंकल मैं अमेरिका देश में हूँ। यही हमारा प्रार्थना। உலகம் முழுவதும் சாட்சியா. पूरी दुनिया में जाकर गवाह बनो। அது எப்ப நடக்கும்? वो कब होगा? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல். पवित्र आत्मा आते समय ही होगा। அப்ப நீங்க எல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிக்கணும். इसलिए आप सब पवित्र आत्मा वरदान के लिए प्रार्थना करें। எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் முடியும். ये पवित्र आत्मा का द्वारा ही ये काम होगा। நான் சொல்றதுனாலயோ मैं कहने से, பாஸ்டர் இங்க சொல்றதுனாலயோ पास्टर यहाँ प्रचार करने से அதனால நடக்க போறது. उसके द्वारा नहीं होगा। இது தேவனுடைய வார்த்தையின் மேல இருக்கிறதான வல்லமையும் ये परमेश्वर की वचन के ऊपर जो सामर्थ्य है, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு பின்னால இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் நடத்த முடியும். ये वचन के अंदर छुपा हुआ प्रभु की ताकत के द्वारा होगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? हालेलुया। हालेलुया।